I wish you all a Merry Christmas. உங்கள் யாவருக்கும் எனது கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் வாசிக்க வேண்டிய பகுதி லூக்கா 2ஆம் அத்தியாயம் முதல் 20 வசனங்கள். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு எனப்பட்ட தேசாதிபதியாயிருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தப்படி குடிமதிப்பு எழுதப்படும்படி எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தனது முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த நேரமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இன்றைய மனப்பாட வசனம் 2 கொரிந்தியர் 9ஆம் அத்தியாயம் 15ஆம் வசனம். கடவுள் அருளிய சொல்லொன்னா ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். Thanks be to God for his unspeakable gift. டிசம்பர் 25 அன்று கிறிஸ்துமஸ் என்று கிறிஸ்தவ சபையின் நாள்காட்டி குறிப்பிட்டுள்ளது. அது சரியான தேதிதானா என்று ஏராளம் விவாதம் உண்டு. ஆனால் அது காரியம் அல்ல. முதல் கிறிஸ்துமஸ் அன்று திருத்துவத்தின் 2ஆம் நபர் மனு உருவெடுத்து உலகில் அவதரித்தார் என்பது எவரும் மறுக்க முடியாத உண்மை. சரித்திரத்தையே கிறிஸ்துவுக்கு முன் கிமு பிசி, கிறிஸ்துவுக்கு பின் கிபி ஏடி என 2ஆக பிரித்திருக்கின்றனர். சரித்திரமே அவரது சரிதைதான். ஹிஸ்டரி is his story. கிறிஸ்துவின் பிறப்பை ஆண்டின் குறிப்பிட்டதொரு நாளில் சிறப்பாய் நினைவு கூறுவதில் வேதத்திற்கு புறம்பானது ஒன்றுமில்லை. நாட்களை சிறப்பாய் கடைபிடிப்பவன் கர்த்தருக்கென்று அப்படி செய்கிறான். நாட்களை சிறப்பாய் கடைபிடிக்காதவனும் கர்த்தருக்கென்று அப்படி செய்யாதிருக்கிறான் என்று ரோமர் 14:6 வாசிக்கிறோம். எனவே கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடவோ கொண்டாடாதிருக்கவோ எவருக்கும் முழு சுதந்திரம் உண்டு. இவ்வித காரியங்களில் நாம் ஒருவரை ஒருவர் நியாயம் தீர்க்காதிருப்போம் என்று ரோமர் 14:13 ஒரு சத்தியம் உண்டு. ஆனால் கிறிஸ்துமஸை எப்படி கொண்டாடுகிறோம் என்பதுதான் முக்கியம். கிறிஸ்தவ நாடுகள், சமுதாயங்கள் என்றெல்லாம் அழைக்கப்படும் பலவற்றில் கிறிஸ்துமஸ் என்றாலே குடிவெறியும் களியாட்டும் தான். பெத்லகேம் பாலகனுக்கு இது எவ்வளவு அவமரியாதை! புத்தாடை உடுப்பதிலும் பல் சுவை உணவு அருந்துவதிலும் தவறேதுமில்லை. ஆனால் இறையரசு என்பது உண்பதும் குடிப்பதும் அல்ல, அது பரிசுத்தாவியினால் உண்டாகும் மகிழ்ச்சி என்பதை மறந்துவிடக்கூடாது. முதல் கிறிஸ்துமஸ் அன்று
மேய்ப்பர்கள் பிள்ளையை குறித்த சங்கதிகளை எங்கும் பரப்பினார்களாம். பிரியமானவர்களே, கிறிஸ்துமஸ் காலத்தை தீவிர நற்செய்தி பணிக்காக நாம் செலவிடுவோம். பாட்டு பாடிக்கொண்டு கிறிஸ்தவ இல்லங்களுக்கே செல்வதை தவிர்த்து சேரிகளுக்கும் கிராமங்களுக்கும் தெரு மூலைகளுக்கும் சென்று கிறிஸ்தவர் அல்லாதோருக்கு கிறிஸ்துமஸ் செய்தியை பறைசாற்றுவோம். மட்டுமல்ல, அந்த மேய்ப்பர்கள் கடவுளை புகழ்ந்தும் துதித்தும் திரும்பினார்கள் என்று லூக்கா 2:20 வாசிக்கிறோம். கடவுள் அருளிய சொல்லொண்ணா கொடைக்காக அவரை துதித்து உளமாற வாழ்த்தும் நாட்களாய் கிறிஸ்துமஸ் காலம் அமையட்டும். கிறிஸ்து வராதிருந்தால் நமது நிலை என்ன என்று சற்று யோசித்து பாருங்கள். ஏழை பாலகனாய் இவ்வுலகில் உதித்த கிறிஸ்துவின் முதல் வருகையை சிறப்பாய் நினைக்கும் இந்நாளில் மன்னாதி மன்னராய் திரும்ப ராஜாவாய் வரப்போகிற அவரது 2ஆம் வருகைக்கு நாம் ஆயத்தப்படுத்தும்படி 2000 ஆண்டுகளுக்கு மேலாகியும் அவரது முதல் வருகையையே அறியாதிருக்கும் ஏராளம் மக்களை சந்திக்க நாம் தீவிரித்து செல்வோம். உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு மகிமை உண்டாகட்டும் என்று ஒவ்வொரு மக்களினமும் மொழியினரும் முழங்கட்டும். வெளிப்படுத்தல் 7ஆம் அத்தியாயம் 9ஆம் வசனத்திலே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை உண்டு. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிடமிருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளையங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். எல்லாரும் சேர்ந்து 18ஆம் நூற்றாண்டிலே லத்தீன் மொழியிலே யாரோ ஒருவர் இயற்றிய அந்த பாடல் இன்று நமக்கு ஆங்கிலத்திலும் தமிழிலும் பல மொழிகளிலும் உண்டு. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். என்னோடு கூட சேர்ந்து அந்த பாடலை பாடுங்கள். பக்தரே வாரும் ஆசை ஆவலோடும் நீர் பாரும் ஏ பாலனை வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. கடவுள் அருளிய சொல்லொண்ணா ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். Thanks be to God for his unspeakable gift. மகாபரிய தேவனே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்கள் இரட்சகராக இவ்வுலகில் ஒரு பாலகனாய் உதிக்க செய்தீரே. சொல்லி முடியாத உம்முடைய ஈவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பாதங்களுக்கு முத்தம் தருகிறோம். இயேசு கிறிஸ்து வராதிருந்தால் எங்களுக்கு ரட்சிப்பு ஏது? எங்களுக்கு பாவ மன்னிப்பு ஏது? எங்களுக்கு மீட்பு ஏது? அவர் வந்ததால் அல்லவோ அத்தனை ஆன்மீக நன்மைகளும் எங்களுடையதாக மாறிவிட்டன. மட்டுமல்ல, வானாதி வானங்களும் கொல்லாத தேவாதி தேவனாகிய உம்மை அவர் எங்களுடைய சொந்த இரட்சகராய் மாறினதினால் தானே அப்பா பிதாவே என்று நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட முடிந்தது. கர்த்தாவே, இன்னும் இவ்விதமான சிலாக்கியத்திற்குள் நுழையாமல் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மக்கள் வெளியே நிற்கிறார்களே, அந்த மக்களையெல்லாம் நாங்கள் சந்திப்பதற்கு தீவிரித்து செல்ல எங்கள் கால்களை விரைய செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அகில உலகத்திலும் உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இன்று சிறப்பாய் கொண்டாடப்படுகிறது.
அத்தனை பேரும் உண்மையான அர்த்தத்தோடும் பொருளோடும் அர்ப்பணிப்போடும் இந்த நாளை கொண்டாட கர்த்தர் உதவி செய்வீராக. மறுபடியுமாக முதல் கிறிஸ்துமஸ்க்காக, இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்தருளிய முதல் கிறிஸ்துமஸ்க்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சி எங்கள் வாழ்க்கையிலே நிலைத்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த நாள் பிரியமானவர்களே, உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் திருச்சபையாருக்கும் உங்கள் சுற்றத்தாருக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் உங்கள் வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஆசீர்வாதமான ஒரு நாளாய் இருக்கட்டும் என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன். தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.